இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் குஜராத்தில், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் ஊழியம் செய்கிறோம். கிட்டத்தட்ட 35 வருடங்கள் ஆகிறது. 35 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எங்களை பீல் மக்கள் மத்தியிலே அழைத்து சென்றார். எல்லாம் திருடங்க, கொள்ளைக்காரர்கள், மந்திரவாதிகள், குடிகாரர்கள், அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே அவங்க பேசுகிற மொழிக்கு எழுத்து கிடையாது, எல்லாம் பேசுகிற மொழி தான், எழுத முடியாது. அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் எங்களை கொண்டு போனார். அந்த நாட்களிலே நான் நினைத்து பார்க்கிறேன், ஒரு ஊரில் ஒரு பேய் பங்களா தான் இருந்தது. அந்த பங்களாவில் தான் நாங்கள் வாடகைக்கு இருந்து ஊழியத்தை ஆரம்பித்தோம். அற்புத அடையாளங்கள் மூலமாக ஆண்டவர் திரளான ஜனங்களை கொண்டு வந்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் ஒரு குடும்பமாக இங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த ஜனங்கள் மத்தியிலே 1040 ஊழியர்களை எழுப்பும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் மூலமாக 1200 சபைகள், 1200 கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஆராதனை. அவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரை ஆண்டவருடைய கிருபையினாலே 470 ஆலயங்கள் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், வட இந்தியாவில் நிறைய எதிர்ப்புகள், கஷ்டங்கள் இருக்கே, எப்படி நடக்குது? உண்மையிலே நம்ம ஊழியம் செய்கிற குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் 3 மாநிலத்திலும் மதமாற்ற தடை சட்டம் உண்டு. யாரையாவது பொய் சாட்சி சொல்லி பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா 10 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். இப்போது ஒரு பாஸ்டர் ரமேஷ் வசூனியான்னு சொல்லி அவரை 4 மாதத்துக்கு முன்பாக ஒரு 4-5 பேரை பொய் சாட்சி எழுப்பி உள்ளே உட்கார வச்சுட்டு அவங்க தீவிரவாதிகளெல்லாம் உள்ளே வந்து போலீஸை கூட்டிகிட்டு வந்து அந்த 4 பேர் கை தூக்குனாங்க. அவங்க தூக்கினோன்னு சொன்னாங்க, இவங்க பாஸ்டர் வந்து இன்றைக்கி தண்ணி தெளிக்கணும், உன் மேலே உனக்கு கம்பளி தரேன், உங்களுக்கு சாப்பாடு தரேன்னு சொன்னாங்க. உடனே அந்த பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணி இப்போ அவர் 4 மாதமாக ஜெயிலில் தான் இருக்கிறார். 10 வருஷம் ஜெயில் அவருக்கு. மினிமம் 100 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் பெயிலே அப்ளை பண்ண முடியும். அப்படி எதிர்ப்புகள் 3 ஸ்டேட்லேயும் அப்படி தான் எதிர்ப்புகள். நாங்கள் கிராமத்துக்கு போய் ஊழியத்துக்கு போனாலே ரிஸ்க்கு தான், எங்கள் கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சிபிஐ என்கொயரி வந்து கேட்பாங்க, எவ்வளோ பேர் மதம் மாறி இருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், இவ்வளோ பேர் மதம் மாறலை, மனம் மாறி இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆஃபீஸர் என்னை ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், சார், இந்த ஆதிவாசிகள்லாம் உங்களுக்கு தெரியும், 100 ரூபாய் இருந்தால் உங்களை அடித்து உங்கள்கிட்டருந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. பூணு ஊதுனா பில்லி சூனியத்தை ஏவி விடுவாங்க. அவங்க பேசுகிற மொழிக்கு எழுத்து கிடையாது. எப்படி பேசுவீங்க? இந்த ஜனங்கள் மத்தியில் நாங்கள் திருமணமாகி 40வது நாளில் ஹனிமூனுக்கு வர்ற மாதிரி வந்து இவங்க கூட வாழ்ந்து இன்றைக்கி எத்தனையோ கிராமத்தில் போலீஸ் கேஸே கிடையாது. க்ரைம் ரேட் அப்படி குறைஞ்சிருச்சு. நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா 8 இடம் 10 இடத்துல சாராயம் காய்ச்சுவாங்க. பெண்கள் தான் சாராயம் காய்ச்சி விற்பாங்க. ஆனால் இன்றைக்கி போனீங்கன்னா ஒரு இடமும் கிடையாது. ஏன்னா குடிக்கிறவங்க யாருமே இல்லை. அந்த முழு கிராமம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. சாலக்கியான்னு ஒரு கிராமம் மத்திய பிரதேசத்தில். அந்த கிராமத்தில் 85 குடும்பம் இருக்காங்க. அவங்க தொழிலே கொள்ளையடிக்கிறது, ராத்திரி போய் திருடுறது, வழிப்பறி கொள்ளை பண்ணுறது. அந்த கிராமத்தில் ஆண்டவரை பற்றி அறிந்து அங்கே ஒரு ஊழியர் எழும்பி அந்த கிராமத்தில் 85 குடும்பமும் ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க. அங்கே ஒரு பெரிய ஆலயம் கட்டியிருக்கோம். நான் சொன்னேன், சார், இந்த ஜனங்கள் மத்தியில் என்ன கொடுத்து மதம் மாற்ற முடியும்? நான் என்கிட்ட கேட்டார், இந்த 1000 ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? ஆமாம், நாங்கள் 2500 ரூபா கொடுக்குறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஓ, 2500 ரூபா கொடுத்து மதம் மாற்றுறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார், நம்ம 2 பேரும் போவோம், ஒரு கிராமத்தில் யாராவது ஒரு வாலிபனை கூப்பிட்டு நீங்கள் 5000 ரூபா கொடுங்க, 5000 ரூபா கொடுத்து ஒரு 5 பேரை மதம் மாற்ற சொல்லுங்கள். அது என்னால் முடியாதுன்னார். உங்களால் 5000 கொடுத்து மாற்ற முடியாதுன்னா நான் 2000 கொடுத்து எப்படி மாற்ற முடியும்? அவர் கேட்டார், எப்படி மாற்றுறீங்க? என்னுடைய சாட்சியை சொன்னேன். ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார். இந்த பீல் மக்களை நேசிக்கிறார். அப்படியே அமைதியாயிட்டார். அதே மாதிரி நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க, தீவிரமாக
எப்படி இந்த மத மாற்றம் மாறுது, மக்கள் ஏன் மாறுறாங்கன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த வீல் மக்களை நேசிக்கிறதுனால அவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி வருகிறார். அல்லேலூயா. முதல் முறையாக இயேசுங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நாங்கள் போய் தான் அவங்களோட வாழ்ந்து இயேசுவை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த ஜனங்கள் இன்றைக்கி 52 பிராந்தியமாக பிரிச்சிருக்கிறோம். 1200 சபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த ஆண்டிலே 2024ஆம் ஆண்டு அதிகமாய் ஊழியம் செய்த ஆண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமாய் ஊழியம் செய்த ஆண்டு என்று சொல்லுவேன். ஆண்டவர் என்னை தாயின் கர்ப்பத்தில் தேர்ந்தெடுத்தார். என்னுடைய 16ஆம் வயதில் இந்த உலகத்தில் அன்பு இல்லை, இந்த உலகத்தில் என் தாய் அன்பை இழந்து விட்டேன். என்னுடைய சித்தி என்னை வளர்த்தார்கள், கொடுமைப்படுத்தி வளர்த்தார்கள். வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டேன். காடுகளிலே மலைகளிலே இருந்தேன். கட்டட வேலை செய்து கூலி வேலை செய்து அங்கங்கே படுத்து கிடப்பேன். வானத்தை பார்த்து அம்மானு எவ்வளவோ நாட்கள் அழுதிருக்கிறேன். என்னுடைய வாலிப நாட்கள் கண்ணீரின் நாட்களாக இருந்தது. கோவை பட்டினத்திலே ஒரு பெரிய கடையில் சின்ன வேலைக்கு இருக்கின்றேன். அங்கு நல்ல உண்மையாக இருந்தபடினாலே அவங்க என்னை நல்ல பிளஸ் பண்ணாங்க. இந்துக்கள் தான். ஆனால் ஒரு நாள் வேலைக்காரன் நாயன்னு அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே என்னால் தாங்க முடியலை. ஒரு மாடியில் போய் அம்மானு அழுதேன். ஒரு பாட்டில் பாய்சன் எடுத்து குடித்தேன். ஆனால் உயிர் போகவில்லை. ஆண்டவர் உயிரை வைத்தார். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே கோவை பட்டினத்திலே பாஸ்டர் ஜோயல் அனந்தராஜ் என்ற ஒரு தெய்வ ஊழியர் பாஸ்டர் இருக்காங்க, நம்ம பாஸ்டர் மாதிரி. அந்த ஆலயத்தில் நான் பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். அப்போது 40 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு நான் பாத்திர கடையில் இருக்கிறேன். அப்போது சாது செல்லப்பா மெசேஜ் கொடுக்கும்போது அவங்க ஒரு பாட்டு படித்தாங்க. கவிஞர் கண்ணதாசன் பாட்டு, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி. நிறைய பேருக்கு தெரியுது. கடைசி வரை யாரோன்னு படித்தார். என்னடா நம்ம பாட்டை படிக்கிறாருன்னு சொல்லி செய்தியை நல்லா கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியத்தை எழுதினார். அந்த காவியத்தை எழுதும்போது சாது செல்லப்பா கூட அவர் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். அப்போ சொன்னார், செல்லப்பா நான் கடைசி வரை யாரோன்னு எழுதி அதை கோடிக்கணக்கான மக்கள் பாடிட்டாங்க. ஆனால் கடைசி வரை இயேசு என்பதை கண்டு கொண்டேன். இந்த உலகத்தில் எல்லா அன்பும் மறைந்துவிடும், அழிந்துவிடும். தாய் தகப்பன் அன்பு, சகோதர பாசம், கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பாசம் எல்லாம் மறைந்துவிடும், குறைந்துவிடும், அழிந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு கடைசி வரை மாறாத அன்பு. முறையில் முழங்கால் போட்டு அழுதேன். எனக்கு அந்த அன்பு, அந்த சமாதானம் வேணும். அப்பொழுது சிலுவை காட்சி ஆண்டவர் காட்டினார். ஒரு சொட்டு ரத்தம் என் மேல் விழுந்தது. அந்த ஆராதனை முடிகிற வேளையிலே கிட்டார் போட்டு லைனல் என்ற ஒரு மூப்பர் பாட்டு கொண்டிருந்தார். திடீரென்று நிறுத்தினார். தேவதாஸ். யார் அந்த தேவதாஸ்? நான் நினச்சேன் படித்த தேவதாஸ், நல்ல அழகான தேவதாஸ். வாலிப இங்கே யாராவது இருப்பாங்க முன்னாடி. நம்ம 40 ரூபா சம்பளத்துக்கு பாத்திர கடையில் வேலை பார்க்குறோம், நம்மளை ஆண்டவர் கூப்பிடுவாரா? எனக்கும் ஆண்டவருக்கு எவ்வளவோ தூரம். ஆனால் 3வது முறை தேவதாஸ் என்று சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். என்னுடைய 20வது வயதில் தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன். என் கடந்த கால வாழ்க்கையெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்னார், இனி நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது மட்டுமல்ல, இந்த தேசத்திலே ஒரு ஜாதி மக்களுக்கு உன்னை அப்போஸ்தலனாக, ஒரு தகப்பனாக உன்னை நான் அழைத்து செல்வேன் என்றார். திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், மந்திரவாதிகள், அரசியல்வாதிகள், தனவான்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை உனக்கு தருவேன் என்று 45 வருடங்களுக்கு முன்பாக என் 20வது வயதில் ஆண்டவர் என்னை அழைத்தார். நான் நினச்சேன் 20 வயசில் ஊழியம் செய்ய போகணுமா, 40 வயசில் ஊழியம் செய்வோம், சம்பாதிக்கணும். என்னுடைய சொந்த ஊர் சிவகாசிக்கு வந்து கேலண்டர், கீ செயின், புக்ஸ் எல்லாம் எடுத்து நல்ல ஏஜென்சி ஆரம்பித்தேன். நல்ல பணம் வந்தது. நான் நினச்சேன் ஆலயம் கட்டி கொடுப்போம், மிஷினரியை தாங்குவோம், ஊழியத்துக்கு போகிறது ஒரு 40வது வயசில் போகலாம். ஆனால் அந்த வருடமே ஆண்டவர் என்னை நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு கிதியோனீர் முகாமிலே என்னை சந்தித்தார். ராக்லண்ட் மிஷினரி உன்னுடைய சிவகாசிக்கு வந்து அவர் தொப்பியிலே கூழ் வாங்கி குடித்து ரத்த வாந்தி எடுத்து
அவர் இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். உன்னை நான் கோதுமை மணியாக எழுப்பி இருக்கிறேன், நீ தனித்திருப்பாயா செத்து பலன் கொடுப்பாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவரே உமக்கு காணிக்க கொடுக்குறேன்னு சொன்னேன். ராக்லன் மிஷினரி இங்கிலாந்து தேசத்தில் மிஷினரி பணிக்கு, சிஎம்எஸ் மிஷினரி பணிக்கு காணிக்கை எடுப்பாராம். எடுத்து ஆல்டரில் கொண்டு வந்து கொடுப்பார். அப்போது ஒரு குரல், ராக்லண்ட் நீ வைத்திருக்கிற பணம் அல்ல, நீ எனக்கு தேவை, பணத்தை வைத்து கொண்டிருக்கிற உன் கரங்கள் எனக்கு தேவை. உடனே அவர் அந்த எல்லா மேன்மையான காரியங்களை விட்டுவிட்டு என்னுடைய பகுதிக்கு மிஷினரியாக வந்தார். வடநெல்லை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட அவர் இன்றைக்கி அவர் மரித்த இடத்துல, அவர் விழுந்த இடத்துல ஒரு பெரிய சிஎஸ்ஐ ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த வாழ்க்கை வரலாறு என்னை தொட்டது. நான் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். என்னுடைய 21வது வயதில் நான் ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து 45 வருடங்கள் ஊழியம் செய்யும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாக வருகிற ஆகஸ்ட் மாதம் வந்தால் 40 வருடம் பீல் ஆதிவாசிகள் மத்தியிலே திருமணமாகி 4வது நாள் ஆண்டவர் இந்த மக்களை தரிசனத்தில் காட்டினார். வில்லம்பு பிடித்து என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், அவங்க மத்தியில் நாங்கள் பைபிள் திறந்து சுவிசேஷம் சொல்கிறோம். எங்கள் பக்கத்தில் ஜீசஸ் நிற்கிறார். அந்த தரிசனத்தை ஆண்டவர் காட்டினார். அந்த தரிசனத்தின்படி ஐஎம்எஸில் அவங்க சர்வே ரிப்போர்ட் வச்சுருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை காட்டின உடனே எங்களை அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க சிரித்தாங்க. திருமணமான தம்பதி நீங்கள் உங்களை அனுப்புகிறதா? அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட லெட்ரு வாங்கி கொடுத்து பிஷப்கிட்ட சொல்லி அங்கே எங்களை அனுப்பி வச்சாங்க. அங்கே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மண் வீட்டில் 3 வருஷம் கரண்ட் இல்லாத வீட்டில் தான் வாழ்ந்தோம். அங்கே 5 வருஷம் ஊழியத்தை நிறைவேற்றினோம், உண்மையாய் ஊழியம் செய்தோம். அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ நான் அதை ஒத்துக்கிடவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், 10 வருஷம் நீ உண்மையாக ஊழியம் செஞ்சுருக்க, 2 ஸ்தாபனத்தில் உண்மையாக ஊழியம் செஞ்சுருக்க, இப்போ நான் உனக்கு ஊழியத்தை தர்றேன். 91ஆம் வருஷம் இந்த ஷாலம் ஊழியத்தை கொடுத்தார். ஒரு பேய் பங்களாவில் ஆரம்பித்த ஊழியம் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு ஊழியரை எங்களை கொண்டு போய் 1040 ஊழியர்கள் பீல் பாஸ்டர்ஸை கொடுத்துருக்கிறார். 1200 சபைகளை தந்திருக்கிறார். 470 ஆலயம் கட்டியிருக்கோம். நான் திரும்பி பார்த்தா எப்படா இவ்வளோ ஆலயம் கட்டணும், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. போன வருஷத்தில் நல்ல ஊழியம் செஞ்சோம். 40 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்த ஆண்டவர் உதவி செய்தார். அதில் எல்லாமே பெரிய பெரிய ஆலயங்கள். 20 வருஷத்துக்கு முந்தி ஓடு போட்டு ஆலயம் கட்டி கொடுத்தோம். இன்றைக்கி அந்த கிராமம் ஃபுல்லாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த கிராமம் ஃபுல்லாக வந்த உடனே இப்போ நல்ல பெரிய பெரிய ஆலயம். பேடவுன்னு சொல்லி ஒரு கிராமம் ராஜஸ்தானில் 97ஆம் வருஷம் ஒரு சின்ன ஆலயம். அப்போ 60,000 ரூபாய்க்கு கட்டி கொடுத்தோம். ஜிபிஎஸ் ராபின்சன் தான் வந்தாங்க அதை டெடிகேட் பண்ண. அந்த போகும்போது நதி ஓரத்தில் எல்லாம் சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிரதர், இது என்ன நெல் அவிக்கிறாங்களான்னு கேட்டார். ஐயா, இது அவ்வளோ சாராயம் காய்ச்சிறாங்க. இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தோம். அப்போ 22 குடும்பம் இருந்தாங்க. இன்றைக்கி 140 குடும்பங்கள் அங்கே ஃபுல்லாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அங்கே ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு சண்டே ஸ்கூலுக்கு போயிருந்தேன். மேலே ஆலயம், கீழே சண்டே ஸ்கூல். பாஸ்டருடைய பிள்ளை தான் நடத்துது. நான் போய் அவங்க எல்லாம் அந்நிய பாஷையில் ஆராதனை பண்ணுறாங்க. அந்த பிள்ளையை தட்டுனேன். டே, நான் பிஷப் வந்திருக்கேன். அவள் என் கையை தட்டிட்டு அவள் பாட்டு ஆராதனை பண்ணுறான். 40 நிமிஷம் கழித்து தான் கண்ணை முழித்து ஐயா பிஷப் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அவ்வளவு தூரம் அவங்க ஆவியில் நிறைந்து ஆராதிப்பாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் செய்தி கொடுக்குமா, அதுக்கப்புறம் சாட்சி கொடுப்பாங்க. அந்த ஜனங்கள் சாட்சி கொடுக்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ஜெபம் பண்ணி சுகமாகும், நிறைய அற்புதம் நடக்கும். நாங்கள் ஒரு ஜெப ப்ரேயர் டவர் வச்சுருக்கிறோம் எங்கள் பீல் மக்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. அதில் கொஞ்சம் பேர் இப்போ செல்ஃபோன்லாம் வச்சுருக்கிறாங்க. சிட்டியில் போய் கூலி வேலை செய்ய போகிறவங்களாம் வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹலோ, ப்ரேயர் டவரா? பிரார்த்தனா டவர் சொன்ன உடனே அங்கேருந்து குரல் வருது, யார்? ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவா பேசுகிறீங்க? அவங்க நினைப்பு ப்ரேயர் டவர்னால் இயேசு ஃபோன் எடுத்து பேசுவார். அல்லேலூயா.
அப்படி அவங்க விசுவாசம். அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ராத்திரி 10 மணி, அவங்களுக்கு ஆடு மாடு தான் செல்வம், என் ஆடு சுகம் இல்லாமல் சாக போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ப்ரேயர் வாரியர், அங்கே இருக்கிற யாக்கோபுங்கிற ப்ரேயர் வாரியர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணார். அந்த ஆளும் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணார். திடீர்னு பார்த்தா யாக்கோப் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, அந்த ஜெபம் அப்படியே நின்று போச்சு. அந்த பக்கத்தில் இருந்து குரலே வரலை. ஆனால் இவர் ஜெபம் பண்ணி முடித்து ஆமேன் ஆமேன்னு சொன்னோடனே ஆமேன்னு சொன்னார். அடுத்த 2 நாளில் அந்த ஆள் வந்தார். வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ப்ரேயர் டவரில் 500 ரூபா காணிக்க கொடுத்தார். அவர் சொன்னார், யாக்கூபாய் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆடு சுகமாயிடுச்சு. ஆமாம், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு சத்தமே வரலையே என்னன்னு அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அந்த செல்ஃபோனை எடுத்து ஆட்டுக்கு காதில் வச்சேன். யாருக்கு அதில் வச்சாரா? ஏன்னா சுகமில்லை யாருக்கு? ஆட்டுக்கு. அதான் நீங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக ஜெபம் பண்ணீங்க, ஆட்டு காதில் வச்சு ஆடு சுகமாயிடுச்சுன்னார். அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ விசுவாசம். அந்த ஜனங்கள் இயேசுவை நேசிக்கிற ஜனங்கள். அவங்க அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கும் பொழுது ஏங்கி ஏங்கி அழுவாங்க. இயேசுவை நேசிப்பாங்க. ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழுகிறார்கள். இன்றைக்கி 3 லட்சத்துக்கும் மேலே, 4 லட்சம் பேர் இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி ஆண்டவரை துதிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் 2024 வந்தது. அப்பொழுது நான் அம்மாவளி சொந்தம் அப்பாவளி சொந்தம், நான் எல்லாரையும் சொல்ல சொன்னேன். நீங்களும் சொல்லுங்களேன், அம்மாவளி சொந்தம் அப்பாவளி சொந்தம். எவ்வளோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு 150 பேர் அப்பாவளி சொந்தம் இருக்காங்க, 200 பேர் அம்மாவளி சொந்தம், அதில் 40 பேர் தான் வந்திருக்காங்க. அப்போ மற்றவங்களாம் நரகத்துக்கு போட்டுமான்னு கேட்டேன். ஐயோ போகக்கூடாது. அப்போ இந்த கிறிஸ்மஸுக்கு 5 குடும்பம் அப்பாவளி சொந்தம் அம்மாவளி சொந்தத்தில் ஆண்டவரை பற்றி இயேசு பிறந்ததை சொல்லி கூட்டிகிட்டு வரணுன்னு. அப்போ நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவங்களுக்கு ஏதாவது கையில் கொடுத்து புக்லெட் கொடுத்தா நல்லா இருக்குமே. ஏன்னா நிறைய வாலிபர்கள், 30,000 வாலிபர்கள் இப்போ இருக்கிறாங்க சபையில். திடீர்னு இயேசுவடிக்கிறதுலேருந்து ஃபோன் வந்துச்சு, கிறிஸ்மஸ்க்காக ஹிந்தியில் குஜராத்தியில் புக்லெட் போட்டிருக்கு, எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் தயங்கி சொன்னேன், ஒரு 2 லட்சம் வேணும்னே. 2 லட்சம் ஒரு ட்ரக் நிறைய அனுப்பிட்டாங்க. நமக்கு 40,000 குடும்பம் இருக்கிறாங்க. அவ்வளவு பாஸ்டர்ஸ்க்கும் பிரித்து பேக் பண்ணி ஊழியர் கூட்டத்தில் அதை கொடுத்து விட்டோம். சுகமாக கொண்டு போயிட்டாங்க. 5ஆம் தேதி டிசம்பர் 5 கொடுத்தாங்க. 12ஆம் தேதி நிறைய கூட்டம் வந்துருச்சு. பாஸ்டர்ஸ் எல்லோரும் என்னடா நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டால் அப்பா வழி சொந்தம் அம்மா வழி சொந்தம் வந்துட்டாங்க. அவங்களாம் காத்துட்டு இருந்தாங்க, எப்படா இவங்க நம்மளை கூப்பிடுவாங்கன்னு. ஏன்னா முதல்ல அவங்க வர்றதுக்கு வெக்கப்படுறாங்க. ஏன்னா முதல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க இவங்களை துச்சமாக நினச்சாங்க. இன்றைக்கி இவங்க தான் டாப்பில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் எப்படா கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. 19ஆம் தேதி அதை விட கூட வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் 5 ஆலயங்களுக்கு போனேன். 5ஆவது ஆலயம் போகும்போது பெரிய சர்ச், நம்ம சபை மாதிரி 1200 பேர் இருக்காங்க. அங்கே போனால் மண்டபம் கட்டி ஷாமினா போட்டு 2800 பேர் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் 80,000 ஆத்துமாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். புதிதாக ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தந்திருக்கிறார். மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் நம்ம ஊழியத்தை ரொம்ப நேசிப்பாங்க. அந்த ஆலயம் கூட அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் அங்கே வந்து ஊழியர்களுக்கு கூட்டம் நடத்துவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் நிற்கவே முடியாது. அவங்க பக்கத்தில் ஃபயர் அனாயிண்டிங் இறங்கி வரும். அப்படி அவ்வளோ பேர் ஆவியில் நிறைவாங்க. கொரோனா வந்ததுக்கப்புறம் அவங்க வர முடியலை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி கூட்டம் நடத்தினா அவ்வளோதான், ஊரே திரண்டு வந்துடுவாங்க. அதனால் அண்ணன் சொன்னாங்க, 4 மாவடிக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்ட்டாங்க. 1250 பேர் போன ஜனவரி 21, 22, 23 இங்கே மீட்டிங் நடத்தினோம். மறுரூபமலை அனுபவம், ஃபயர் அனாயிண்டிங், ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்தார். 1250 பேரையும் ட்ரெயினில் கொண்டு வர்றது சாதாரண காரியம் அல்ல. அங்கே டிக்கெட் எடுக்கும்போதே கவுண்டரில், ஏய் கியா ஹே, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில், மதுரை, கஹா ஜா ரே, எங்கே போகிறீங்க, மதம் மாற்றமான்னு கேட்குறான். ஆண்டவரையும் ஜெபம் பண்ணி அதில் 400 ராஜஸ்தான் ஊழியக்காரிகள் ட்ரெயினே பார்த்தது கிடையாது. இவ்வளோ பெரிய பஸ்ஸான்னு கேட்குறாங்க. அவங்க ட்ரெயினில் 2 நாள் வந்துட்டு
என்னை பார்த்து சொன்னாங்க, இன்னும் ஒரு வாரம் ட்ரெயினில் போகிற மாதிரியே இருக்குதுன்னாங்க. அவங்களெல்லாம் பத்திரமா கொண்டு வந்து 3 நாள் மறுரூப மலை அனுபவம். அவங்க சொன்னாங்க, பிஷப் நீங்கள் 35 வருஷம் உங்கள் வாழ்க்கையை ஊற்றிட்டீங்க, இனி 1200 கிராமம் வந்துருச்சு, மீதி இருக்கிற 5800 கிராமத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்வோம். யோசுவாவை போல எல்லாரும் மாறிட்டாங்க. அந்த கடைசி நாள் அபிஷேக கூட்டத்தில் கண்ணை மூடிட்டு அண்ணன் சொன்னாங்க, ஒரு 100 பேரை ஆண்டவர் முன்ன கூப்பிடுறார். அவங்க எல்லாரும் அக்கினி அபிஷேகம் வரங்கள் பெற்று இன்னைக்கு வட இந்தியாவையே கலக்குகிறவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆண்டவர் சொன்னார், 5 வருடங்களுக்குள் 7000 கிராமமும் சந்திக்கப்படும். ஒரு பெரிய எழுப்புதலை பீல் மக்கள் மத்தியில் கொடுப்பது மட்டுமல்ல, இந்த பீல் மக்கள் நம்முடைய சாலம் சபை வட இந்தியாவுக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் நினச்சேன், ஆண்டவரே 65 வயசு ரிட்டையர்ட் ஆகிற வயசு, இனிமே நான் கொஞ்சம் பின்னாடி இருந்துக்கிறேன்னு நினச்சேன். ஆண்டவர் சொன்னார், தேவதாஸ் இப்போ தான் ஃபவுண்டேஷனே போட்டிருக்கு, இன்னும் 7 மாடி கட்டணும், 7000 கிராமம் கொண்டு வரணும், 5 வருடத்திற்குள் இந்த முழு பீல் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இவர்கள் மூலமாக வட இந்தியா சந்திக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் அநேகர் ஜெபம் பண்ணுறீங்க, அநேகர் ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்குறீங்க. நம்ம சபை மூலமாய் ஊழியர் தாங்கப்படுகிறார். 2800 ஆதிவாசி பிள்ளைகளை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதில் 570 பிள்ளைகள் காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க பேராமெடிக்கல், நர்ஸ், பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறாங்க. 3 பேர் நீட் பரீட்சை எழுதி டாக்டர் ஆகிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க எஸ்டி கோட்டா, ட்ரைபல் கோட்டா. நான் கேட்டேன், தம்பி உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு. ஒரு காசு வேண்டாம், எங்களுக்கு எஸ்டி கோட்டாவில் ஃப்ரீ, புஸ்தகத்துக்கு அதுவும் ஃப்ரீ, ஹாஸ்டல் அதுவும் ஃப்ரீ. என் மக பிஜி பண்ணுறா, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். அவளுக்கு நான் பேங்கில் வாங்கி கொடுத்த கடனை அடைக்க முடியும் பட்ட பாடு. நான் நினச்சேன், ஆண்டவரே நானும் ஒரு ஆதிவாசியாக பிறந்திருக்கக்கூடாதா, நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளோ சலுகை கிடச்சிருக்கோம். பாருங்கள், அவங்க எல்லாரும் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறாங்க. அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் தாங்குகிற ஊழியர், நீங்கள் தாங்குகிற பிள்ளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் 5 வருஷம் எனக்கு இந்த ஊழியம் இன்னும் மல்டிப்ளை ஆகுது, பெருகுது. 500 ரூபாய் கொடுக்கக்கூடிய 1000 பேர் உடனடியாக தேவை. மிஷினரியை தாங்கிறவங்க தேவை, ஆலயம் கட்டி கொடுக்குறவங்க தேவை. ஒருவேளை இப்போ 4 லட்சம் ரூபாய் ஆலயத்துக்கு 4 லட்சம் கொடுக்க முடியல, ஒரு 10,000 ரூபாய், ஒரு 5,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த வருஷத்தில் 100 ஆலயம் கட்டுவோம். ஆமேன். இந்த ப்ரோச்சர் கொடுக்குறோம், நீங்கள் வாசிங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், பாஸ்டர் பீல் மக்கள் விட்டுருங்க, அதெல்லாம் வந்துட்டாங்க, வேறு ஜாதி ஏதாவது நம்ம பார்ப்போம். ஆமேன். தூத்துக்குடியில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வர்றோம், அங்கே எங்கள் பீல் மக்களை கொண்டுட்டு வர்றோம். அல்லேலூயா. 5 வருஷம் ஜெபிங்க, தாங்குங்க. ஒரு 5 அப்போ 2 மீன் 100 ரூபாய் கொடுத்தா கூட நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் 75 சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துருக்கேன். அங்கே எல்லோரும் நான் போன உடனே என் கையை பிடிப்பாங்க, காலை பிடிப்பாங்க, தலையை தொடுவாங்க. பிஷப்னு எல்லாம் ஷால் போடுவாங்க, பாகுடி கட்டுவாங்க, மாலை போடுவாங்க. தாத்தா பாட்டி எல்லோரும் வந்து கட்டி பிடிப்பாங்க. வியாதிஸ்தர் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி கடைசியில் எனக்கு இருமல் சளி அதிகமாகி என்னுடைய லங்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உன் மேலிருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தோம், உன் சந்ததியின் வாயிலிருந்தோம், உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் இது நம்முடைய சந்ததிக்கும் சந்ததியின் சந்ததிக்கும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உன் மேலும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்ததியின் சந்ததியின் மேலும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும்
மோசேட்ட சொல்லும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், நான் யார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். குடும்ப ஜெபத்தில் எப்பவும் இந்த வார்த்தையை சொல்லி தான் ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய பேரன் ஜயன், டைட்டஸுடைய சன், 4ஆவது வகுப்பு படிக்கிறார். ஒரு நாள் வந்தான், மடியில் உட்காந்தான். தாத்தா என்னடான்னு கேட்டேன். அது என்ன, நீங்கள் எல்லாம் ஜெபத்துலேயும் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும். உடனே அவனை புரிய வச்சேன். நான் யாருன்னு கேட்டேன். பிஷப் தாத்தா. உங்கள் அப்பா யார்? டைட்டஸ் டேடி. நீ யார்? நான் உங்கள் கிராண்ட்சன் ஜயன். நான் சொன்னேன், பிஷப் தாத்தாவுடைய தேவனும், டைட்டஸ் டேடியுடைய தேவனும், ஜயன் தேவனுமாக இருக்கிற இயேசுன்னு சொன்னேன். அவனுக்கு சந்தோஷம், சிரிக்கான். ஓடி போய் அவங்க அம்மாட்ட அப்படியே சொன்னான், பிஷப் தாத்தாவின் தேவனும், டைட்டஸ் டேடி தேவனும், ஜயன் தேவனுமாக இருக்கிற இயேசுன்னு சொன்னால் பார்க்கலாம். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவன் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியின் ஆண்டவர், நம்முடைய சந்ததியின் ஆண்டவர். ஹல்லேலூயா, glory to God. இப்பொழுதே தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. அக்டோபர் மாதத்திலே நான் தென் கொரியாவுக்கு போக ஆண்டவர் உதவி செய்தார். அங்கு சியோல் பட்டினம், அந்த பட்டினத்தில் டாக்டர் பால் யாங்கிச்சோ அவர்களுடைய ஆலயம் உண்டு. பல லட்ச ஆத்துமாக்கள் அங்கு வருவார்கள். அங்கு ஒரு நாளைக்கு 7 ஆராதனை நடக்கும். அந்த பட்டினத்திலே ஒரு பெரிய உலகமெங்கும் வந்திருக்கிற ஊழியர்கள் கருத்தரங்கு. எனக்கு ரொம்ப ஆசை. பால் யாங்கிச்சோ எழுப்புதலை கேள்விப்பட்டிருக்கோம். நான் ஒரு காட்டு பிரசங்கியார், ஜங்கல் பிஷப். ஆண்டவரே, காட்டுக்குள்ளேயே ஊழியம் செய்கிறேன் 35 வருஷமாக. அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை. ஆண்டவர் எனக்கு அங்கே போகிறதுக்கு சீட்டு கொடுத்தார். ஏன்னா இடம் கிடைக்கிறதே பெரிய பாடு. கிடைச்சி அங்கே போனேன். நான் அங்கே கான்ஃபரன்ஸில் உலகமெங்கும் 5 கண்டத்தில் இருக்க ஊழியர்காரங்க வந்திருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபை, அந்த ஐக்கியத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் நினச்சேன் பீல் மக்கள் தான் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து வந்திருக்காங்க, சைனாலேருந்து வந்திருக்காங்க, எத்தியோப்பியாவிலேருந்து வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியா, இன்னும் முஸ்லீம் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவ்வளவு தேசத்துலையும் எழுப்புதல் சொல்கிறாங்க. என் மனம் மகிழ்ந்து களி கூர்ந்தது. நான் சண்டே ஒரு நாள் முன்கூட்டியே போயிட்டேன். பால் யாங்கிச்சோ சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லி அங்கேருந்து டாக்ஸியில் போகணும், 40 கிலோமீட்டர். அதை போகிறதுக்கு 5500 ரூபா இந்தியன் மணியில் டாக்ஸிக்கு. நானும் போய் அந்த சர்வீஸ் அட்டன் பண்ண போனேன். 5 நிமிஷம் லேட்டாக போயிட்டேன். என்னைய கதவில் நிப்பாட்டிட்டாங்க. இடம் இல்லை உள்ள, அடுத்த சர்வீஸ் தான் போகணுன்ட்டாங்க. நான் சொன்னேன் 10:05 தானே ஆகுதுன்னு. நான் பிஷப் அப்படின்னே. ஸோ வாட், வெயிட் அப்படின்ட்டாங்க. நானும் உடனே ஒரு லேடி வந்தாங்க, இவங்க கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கிறாங்க, உள்ளே போங்கன்னாங்க. இடமே இல்லை, 1,00,000 பேர் இருக்கிறாங்க. அங்கே ஒரு பெஞ்சில் இவ்வளோண்டு இடம் இருந்தது, அதில் என்னை உட்கார வச்சாங்க. பயங்கரமான ஒரு தேவ பிரசன்னம். அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, 60 வருஷத்துக்கு முந்தி தென் கொரியாவில் மரப்பட்டையை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்த ஜனங்கள், ஏழையாக இருந்தவங்க, எளிமையாக இருந்தவங்க, அந்தகாரத்தில் இருந்தவங்க, என்னைக்கு சுவிசேஷம் வந்ததோ அன்னைக்கு ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்தார். பால் யாங்கிச்சோ ஒரு கிழிந்த கொட்டகை போட்டு ஊழியம் செய்தவர். இன்னைக்கு லட்சமான ஆத்துமாக்கள், அவங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நான் அங்கே முழங்கால் போட்டேன். ஆண்டவரே, எங்கள் பீல் மக்கள், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், அவங்களுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், படிக்கிறதுக்கு பிள்ளைகள் போக முடியாது, கரண்ட்டு கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, மெடிக்கல் வசதி கிடையாது. இந்த பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எத்தனை ஆதிவாசி குடும்பம், 40,000 குடும்பம், எத்தனை லட்சம் பிள்ளைகள். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். ஏசாயா 51:21 கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், 40,000 குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். இந்த பீல் ஜனங்கள் பாரத தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். குஜராத், MP, ராஜஸ்தானுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார், இந்த பீல் மக்களை ஆசீர்வதிக்கிற சபை, ஒவ்வொரு சபைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்கிறேன்.
நீ எங்கெல்லாம் போய் இந்த வசனத்தை சொல்றியோ அவர்கள் கேட்கிற ஒவ்வொருவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ஆராதனை முடியும் பொழுது இங்கே அநேகர் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லார்ட்டையும் இயேசு வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் 100க்கு 80 பேர் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஜீசஸ் எங்கள் பிள்ளையை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படணும். அவன் சொன்னபடி கேட்க மாட்டான். யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் விளையாண்டுட்டு இருக்கிறான். உங்கள் வேதத்தை வாசிக்க மாட்டான். வேலை இல்லை, அவனுக்கு வாழ்க்கை இல்லை, அவனுடைய மனைவி சரியில்லை. என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கல்யாணம் ஆகலை, வேலை இல்லை, வீடு இல்லை, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். அநேகர் எல்லாரும் பெட்டிஷன் ஏசப்பட்டால் தான் கொடுப்போம், இன்க்ளூடிங் நானும். ஆண்டவரே, ஷாலோமுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஷெக்கினாவுக்கும் கல்யாணம் ஆகலை, அது எப்போ ஆகும்? இன்னும் 3 பேரப்பிள்ளைகள், ஒரு 9 பேரப்பிள்ளைகள் இருந்தால் அது ஒரு சந்தோஷம். என்ன பாஸ்டர்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நானும் அப்படி தான் எழுதி கொடுப்பேன். இன்றைக்கி அநேகர் உள்ளத்தில் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழணும். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கண்டு உங்கள் விண்ணப்பத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் மேல் இருக்கிற என் அபிஷேகம், உன் நாவில் நான் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் மீது மட்டுமல்ல, உன் பிள்ளைகள் மீதும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் அது தங்கி இருக்கும். பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் குடும்பங்கள் எகிப்து தேசத்தின் 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு எடுத்தார். அவர்கள் செங்கடலை கடந்து எரிகோ கோட்டையெல்லாம் உடைத்து அவர்கள் கானான் தேசத்திற்குள் உள்ளே வந்தார்கள். ஆண்டவர் அடிக்கடி லேவியாராம் புஸ்தகத்தில், உபாகமத்தில் அவர் என்ன சொல்லுவார் என்றால், லேவியாராமும் 26:12 வாசிப்பு. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னார், 6 லட்சம் குடும்பங்கள், சுமார் 30 லட்சம் மக்கள், நான் உங்கள் மத்தியிலே உலாவுவேன், உங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன், நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன். கரங்களை வர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டுள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு தேவனை ஆராதிக்க இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து, இந்த தொழுவத்துக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு மெய்ப்பினை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். என்னுடைய சொந்த ஊர் சிவகாசி. அங்கே நிறைய ரகசிய கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. எல்லாம் இந்து சாமி, அவங்க ட்ரெஷராக இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க. ஆனால் ரகசிய கிறிஸ்தவர்கள் நிறைய உண்டு. இப்போ அவங்க எல்லாம் நல்ல பகிரங்கமாக வந்துட்டாங்க, நிறைய எழுப்புதலை கொடுத்திருக்கிறார். 1990ஆம் ஆண்டு நான் ஒரு ரகசிய கிறிஸ்தவர் கூட்டத்துக்கு என்னை அழைத்து சென்றார்கள். அங்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுட்டு வருவாங்க, அந்த பொட்டை எடுத்துருவாங்க. பாத்திர கடையில் ஒரு பாத்திரம் வாங்கியிருப்பாங்க, ஒரு சாரி வாங்கியிருப்பாங்க. நான் கேட்டேன், இதெல்லாம் என்ன? 2 மணி நேரத்தில் கூட்டம் முடிஞ்சோன்னே போகணும். வீட்டுக்காரரை கேட்பார், எங்கே போனேன்? சினிமாவுக்கு போனேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பாத்திரம் வாங்க போனேன், சட்டை வாங்க போனேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான ஜனங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஜனங்கள். நான் செய்தி கொடுத்து முடித்த பின்பு ஒரு சகோதரி இடத்தில் வந்தால், தேவதாஸ் என்னை தெரியலையான்னா? எனக்கு டக்குன்னு புரியலை. நான் தான் பாக்கியம், உங்கள் வீட்டு பக்கத்தில். ஓ, அவங்களா? நீங்கள் எப்படி ஆண்டருக்குள்ளே வந்த? நான் ஆண்டருக்குள்ளே வந்துட்டேன். தேவதாஸ், நீ கொடுத்து வச்சவன்டா. என்னன்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் நான் பைபிள் படிக்க முடியாது, நியூ டெஸ்டமெண்ட் வாங்கி அதில் 10 பக்கமாக கிழித்து என்னுடைய உடம்புல மறைச்சி வச்சு கக்கூஸ்குள்ளே போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அதை வாசிப்பேன். உனக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உலாவுகிறார், வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய சிலாக்கியம். எசேக்கியேல் 37:26-27 நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும்,
நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து பின்வாங்கி போனார்கள். ஆனாலும் ஆண்டவர், நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன், அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. எவ்வளவோ பாவம் பண்ணாங்க. இந்த எரேமியா எசேக்கியா தீர்க்கதரிசியில் அவங்க செய்த பாவத்திற்கு கணக்கே கிடையாது. சில நேரம் நான் ஏதாவது ஆவியானவர் துக்கப்படுத்த நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் இந்த தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்து பார்க்க, இவங்க பண்ண அட்டூழியங்கள், விக்கிரகத்தை வணங்கி தீக்கடக்க பண்ணி விபச்சாரம் பண்ணி எவ்வளவு துக்கப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவன், ஒரு புது உடன்படிக்கை நான் பண்ணுறேன், உங்கள் கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தருவேன்னு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நாம் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார் கடைசி வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் கிறிஸ்துவை உடையவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். பாருங்க, லூக்கா 22 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால அது புதிய உடன்படிக்கை, a நியூ கவர்னன்ட். அந்த புதிய உடன்படிக்கை மூலமாக ஆண்டவர் நம்மை அவருடைய ஜனமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை வர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். இதை மாதத்தில் ஒரு நாள் முதல் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற மாதிரி நினைக்காதீங்க. இதில் வல்லமை உண்டு. இது ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் உடன்படிக்கை உங்களோடு பண்ணுகிறார். இது என் புதிய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்களை அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி, என் அன்பை நினைவு கூறும்படி பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினாரே, அந்த அன்பை நினைவு கூறும்படி, அவருடைய பலியை நினைவு கூறும்படி, அவருடைய பாடுகளை, துக்கங்களை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது ஒரு புதிய உடன்படிக்கை. எங்களுடைய பீல் மக்கள் சபைக்கு போய் நான் சில இடங்களில் கம்யூனியனுக்கு என்னை கூப்பிடுவாங்க. ஒரு 200 பேர் கம்யூனியன் எடுப்பாங்க. அங்கே உனக்காய் பிற்கப்படுகிற கிறிஸ்துவின் சரீரம் கொடுப்பேன். வாங்கி கையில் வச்சு அழுவாங்க. ஏய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் கப்பு கொண்டு போய் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஏம்மா கண்ணை தெர வாங்கு, அப்படியே வச்சிருப்பாங்க. 2 சொட்டு கண்ணீர் விழும். எனக்காக ஆண்டவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். ஆண்டவருடைய அன்பினால் நிறைக்கப்பட்டு குடிப்பாங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அந்த புதிய உடன்படிக்கையினாலே நீ என் ஜனமாய் இருக்கிறாய், நான் உனக்கு தேவனாக இருக்கிறேன். அல்மைட்டி காட் உங்கள் தேவனாக இருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். 1200 சபை ஊழியர் கூட்டமே 10 நாள் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையா வைப்போம். ஒரு மாதத்துக்கு 20 தடவை இந்த அப்பத்தைய திராட்சை ரசத்தை கொடுக்கறதுனால நான் 20 தடவை எடுப்பேன். சொல்லப்போனால் இந்த 40 வருஷத்தில் என் உடம்புல என் ரத்தமே கிடையாது, இயேசுவின் ரத்தம் தான் இருக்குது. அல்லேலூயா. அவர் சொந்த ஜனம்ங்கிறார். இயேசு நம்மளை என்ன சொல்றாரு? சொந்த ஜனம் தானா? ஒரு அம்மா சொன்னாங்க, இயேசுவாமி எனக்கு சொக்காரரு. எப்படிங்க? நம்ம சொல்லுவோம்னா, என் கூட பிறந்த ரத்தம், எங்கள் அத்தை, எங்கள் மாமா, தாய் மாமன், நம்ம எல்லாரும் இந்த ரத்தத்தை எடுக்கிறோம். நமக்குள்ள யாருடைய ரத்தம் இருக்கிறது? அவர் நம்முடைய சொந்தக்காரர். நீங்கள் என் ஜனம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாருங்க, தேவன் நம்மை அவருடைய இரத்தத்தால் கழுவி பாவ மன்னிப்பை கொடுத்து
ஞானஸ்நானத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து தேவ ஜனமாக அவருடைய தொழுவத்திலே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவி, இன்றைக்கு நம்ம மேலே வைத்திருக்கிற அபிஷேகம். இன்றைக்கி உங்களில் பலர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. இந்த அபிஷேகத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. இங்கே வரும்போது மட்டும் அந்நிய பாஷை பேசி ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கக்கூடாது. தினமும் அந்நிய பாஷையில் பேசுங்க. தேவனோடு உறவாட வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கு உங்ககிட்ட எப்படி பேசுவார்? அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். நாம் அந்நிய பாஷையில் பேசும்போது தேவன் நம்மோடு பேசுவார். என்னுடைய ஊழியத்தில் என் மனைவி அந்நிய பாஷை ஜெபம் நடத்துவாங்க. எவ்வளவு நேரம் தெரியுமா? 3 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவாங்க. எல்லா டோர் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கிற ஊழியக்காரிகள் ஒரு 50 ஊழியக்காரிகள் வருவாங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட் பண்ண 3 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தேவன் இறங்கி வருவார். தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். ஊழியத்தில் என்னென்ன காரியங்கள் நடைபெறும், என்னென்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் திருவளம் பற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறார். எவ்வளவு பேர் அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டுகிறோம்? எவ்வளவு பேர் அனல் மூட்டுகிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் வைத்த என் ஆவி, உன் நாவிலே நான் கொடுத்த வார்த்தை. ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இது வேர்ட் ஆஃப் காட். இதில் ஜீவன் இருக்குது, இதில் வல்லமை இருக்குது. இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் நீங்கள் வாசிக்கும் பொழுது நிறைய தடவை பேசியிருக்கிறார். அது நிறைவேறவில்லை என்று நினைக்கவே வேண்டாம். அது கண்டிப்பாக நிறைவேறும். பாருங்கள், எனக்கு ஆண்டவர் 45 வருஷத்துக்கு முந்தி சொன்னார் இன்றைக்கி நடக்கிற ஊழியத்தை. அது அடுத்த நாள் நடக்கலை. முதல் 5 வருஷம் எஃப்எம்பிபியில் இருந்த நடக்கலை. அடுத்த 5 வருஷம் ஐஎம்எஸ்ல இருந்த நடக்கலை. ஆனால் 10 வருடங்கள் உண்மையாய் ஊழியம் செய்து ஆண்டவர் அழைத்த பொழுது அந்த பேய் பங்களாவிலிருந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி பாருங்கள், அவர் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தையில் பைபிளில் பாருங்கள், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி கண்ணீரோடு அலைஞ்ச நாட்களில் ஒரு வீட்டில் ஜெபம் நடத்துவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனேன். ஒரு அக்கா, ஒரு மூத்த அக்கா வந்தாங்க. என் மேலே கை போட்டு சொன்னாங்க, தம்பி அழாத, ஏசாயா 41:8 16 வரைக்கும் உனக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குறார். எனக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இதை சொன்னாங்க. ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லி இதை எனக்குன்னு கொடுக்குறாரா, என்னதுன்னு தெரியல. ஆனால் நான் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறேனோ, உடைக்கப்படுகிறேனோ, வாழ்க்கையில் ஊழியத்தில் பிரச்சனை வரும்போது அதை வாசிக்கும் பொழுது ஒரு புதிய பலனை, விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு பொழுதும் வீணாய் போவதில்லை. இந்த வார்த்தை ரேமாவாக உங்கள் வாழ்க்கையிலே வரும். இந்த பீல் மக்கள் பார்த்திங்கன்னா பேசுகிற மொழிக்கு எழுத்து கிடையாது. இப்போ தான் 30,000 வாலிபர்கள் 1,00,000 பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அப்போது யாருமே பைபிள் வாசிக்க தெரியாது. ஆனால் பைபிளை ரொம்ப நேசிப்பாங்க. அந்த ஒரு நாள் ஒரு நியூ டெஸ்டமெண்ட் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தேன். அவங்க வாசிக்க தெரியாது, ஆனால் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு பெரியவர் வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வருவார். அவரை ஒரு வெள்ளிக்கிழமை வந்தவர் சாட்சி கொடுத்தார். நான் இங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன், பேய் பிசாசெல்லாம் போயிடுச்சு. ஆனால் வீட்டுக்கு போனோடனே எல்லா பேயும் வந்துருச்சு, என்ன செய்யன்னு தெரியல. நான் அன்றைக்கி வார்த்தையிலே வல்லமைங்கிறத பிரசங்கம் பண்ணினேன். அவர் பார்த்தாரு. அவர் சொன்னார், நியூ டெஸ்டமெண்ட்டை அவ்வளவு பேப்பரையும் கிழிச்சு கீழே போட்டு மேலேயும் அவர் தண்ணியில் நினச்சி அப்படியே மேலே எல்லாத்தையும் கீழேயும் நியூ டெஸ்டமெண்ட் பேப்பரு, அவர் உடம்பெல்லாம் நியூ டெஸ்டமெண்ட் பேப்பர். அவர் சொன்னார், நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, ஆண்டவரே எல்லா பேயும் போய் எனக்கு சுகம் கிடைக்கணும். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணி முடித்தேன். அடுத்த நாள் காலையில் எல்லா பேயும் போயிடுச்சு, எல்லா நோயும் சுகமாயிருச்சு. அல்லேலூயா.
வார்த்தையில் வல்லமை இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. அது ராத்திரி போய் அதை நியூ டெஸ்டமெண்ட்டை கிழித்து கீழே அவ்வளோத்தையும் போட்டு பெட்டை படுத்து அழகாக தண்ணியில் நினச்சி எல்லா பேப்பரையும் போட்டுட்டார். தேவதாஸ் ஐயா சொன்னார், வார்த்தையில் வல்லமை இருக்குது, அந்த வல்லமை என் மேலே இறங்கட்டும். நீங்கள் யாரும் போய் பைபிளை கிழிச்சிட்டு போடாதீங்க. அவங்க விசுவாசம். ஒரு பாட்டி அம்மா என்கிட்ட வந்தாங்க, ஐயா இந்த கருப்பு புத்தகம் காலா புக்கு கியாகே. நான் சொன்னேன், பிரபு ஆண்டவருக்கு வசனம் சொன்னேன். ஐயா இந்த புத்தகம் எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க ஐயா, எனக்கு வாசிக்க தெரியாது, கடவுளுடைய வார்த்தையாக கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நான் பைபிள் கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி பைபிள் 300 ரூபா, அவங்க சப்சிடி ரேட்டில் 50 ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்போம். 200 ரூபா சபையில் உங்களை மாதிரி விசுவாசிகிட்ட வாங்கி அவங்களுக்கு பைபிள் கொடுப்போம். அவ்வளோ பேரும் பைபிளை அரவணைச்சி வச்சுக்கிடுவாங்க. பஜாருக்கு போனாலும் கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. வசனத்தை நேசிக்கணும். ஆண்டவர் சொல்ற, உன்மேல் இருக்கிற, உன் நாவில் இருக்கிற என் வார்த்தை, உன்மேல் இருக்கிற அபிஷேகம், அதை முதலாவது நீ அனல் மூட்ட வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முந்தி நீ உனக்குள் இருக்கிற அபிஷேகம், ரட்சிப்பு, உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவைகளை, அந்த வார்த்தைகளை நீ நினைவு கூறு. நான் அதை உன் சந்ததிக்கும் சந்ததியின் சந்ததிக்கும் நான் தருவேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், யோசேப்பு யாக்கோபுடைய செல்லமான மகன், ஆனால் அவன் எகிப்துக்கு அடிமையாக போனான். அங்கு போத்திபாருடைய வீட்டிலே வேலைக்காரனே போனான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் நிமித்தம் அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம மூலமாக தான் நம்ம கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் வேலை பார்க்குற இடம் உங்கள் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படும். செய்யாத குற்றத்திற்காக அவன் ஜெயிலில் போகிறான். அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தார். அங்கே அநேகருக்கு ஆறுதலாக இருந்தான். ஒரு நாள் சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 41 அதிகாரம் 28 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான், சொப்பனத்தை அறிவிக்கிறான். அவனுக்குள் த கிஃப்ட் ஆஃப் விஸ்டம், கிஃப்ட் ஆஃப் நாலேஜ், ஞானத்தை, அறிவை போதிக்கிற அந்த வரங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தபடினாலே ராஜாவுக்கு எடுத்து சொல்லுகிறார். ராஜா சொல்லுகிறார், இந்த அர்த்தத்தையும் சொல்லி சொப்பனத்தை சொல்லி நீ தான் இந்த தேசத்திற்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யணும் சொல்லு. யோசேப்பு சொல்கிறான், 7 வருஷம் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு சொன்ன உடனே பார்வோன் என்ன சொல்கிறாரு, இந்த மனுஷனை மாதிரி தேவாவியை பெற்றவன் உலகத்திலே கிடையாது. யாக்கோபு யோசேப்பை நினைத்து ஜெபம் பண்ணி இருந்துக்கலாம், ஆண்டவரே என் பிரியமான மகன் எங்கே இருக்கான்னு தெரியல, செத்து போயிட்டானா தெரியல. அவனுடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்டார். உங்கள் பிள்ளைகள் மீது இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவனை ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றுகிறார். இவனை போல ஒரு தேவாவியை பெற்றவன் இல்லை. உங்கள் பிள்ளைகள் மீது அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் மீது இந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். புறஜாதி ராஜா பார்வோன், புறஜாதி மினிஸ்டர்ஸ் எல்லாரும் மத்தியிலையும் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13 வசனத்தில் பெத்லகேமிலே ஈசாய் வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார் சாமுவேலை. அவன் ஒவ்வொருத்தரையாக பார்க்குறான். கடைசியில் தாவீதை அவனைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஈசாய் வீட்டில் இருந்த தாவீதின் மீது சாமுவேல் அந்த தைல குப்பியை எடுத்து சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதல் ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ஆராதனையிலே உங்கள் பிள்ளைகள் மீது அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றப் போகிறார். ஆட்டு இடையனாய் இருந்த அவனை
ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். ஒருவேளை நீங்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். உங்கள் குடும்பம் தூத்துக்குடியிலே ஒரு சின்ன குடும்பமாக வாடகை வீட்டில் ஒரு சின்ன வீட்டில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் பிள்ளையை ஈசாயின் மகனை தேர்ந்தெடுத்த தேவன் உங்கள் பையன் மீது அவருடைய அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார். அவனை ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் வர வர விருத்தி அடைந்தான். இந்த சபையில் இருக்கிற அநேக பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் அப்படியாக மாற்றப் போகிறார். சியோல் நகரத்திலே அந்த சபை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதோ, இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள், இந்த சந்ததியின் மீது அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றப் போகிறார். அல்லேலூயா. நீங்க சிலர் கண்ணீரோடு வந்திருக்கீங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீரோடு வந்திருக்கீங்க. ஐயோ, ரகசிய பாவம், பெயரை கெடுக்கிறான், இவனுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்ல என்ன பண்றது, என்ன போல இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததி மேல் என் ஆவியை ஊற்றப் போகிறேன். எஸ்தர் அம்மா அப்பா இல்லை, சிறைப்பிடித்து அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். என்ன போல அம்மா அப்பா என்று அழுதிருக்கலாம். ஏன் உலகத்தில் பிறந்துன்னு நினைச்சிருக்கலாம். சித்தப்பா வீட்டில் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழுதிருக்கலாம். ஒரு நாள் வந்தது, தேவன் அவளை ராஜாத்தியாக மாற்றினார். உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்திற்கு கிரீடமாக மாறுவார்கள். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து 12th எக்ஸாம் எழுதுவார்கள், நீட் பரீட்சை எழுதுவார்கள். எந்த செலவில்லாமல் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தப் போகிறார். உங்களுக்கு பிள்ளைகளை நல்ல போஸ்டில் வைக்க போகிறார். அது மட்டுமல்ல, சிலரை அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை உடன்படிக்கையாக கொடுத்திருக்கிறார், கவனன்ட்டாக கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நான் உனக்கு விதித்த கட்டளைகளை உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்க வேண்டும். எப்பெல்லாம்? உட்கார்ற போது, நடக்கிற போது, சாப்பிட்ற பொழுது ஆண்டவருடைய வசனத்தை நீ போதிக்கணும். ஆமென். போதிக்க வேண்டிய காலகட்டத்தில் போதிக்காம இப்போ அழுது என்ன புண்ணியம்? எனக்கு ஆண்டவர் 3 பிள்ளைகள் இப்போ உயிரோடு இருக்காங்க. ஒரு பிள்ளை இறந்து விட்டது. எப்பொழுதெல்லாம் வயிற்றில் பிள்ளை கருவை ஆண்டவர் கொடுக்குறாரோ அப்போல்லாம் என் மனைவி முழு வேதத்தை வாசித்து முடித்திருவார். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவார். யோவான் ஸ்நானகன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் பிள்ளை துள்ளியது என்று வாசிக்கிறோம். மரியாளுடைய வாழ்த்தை கேட்டது. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சந்ததியை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை போதிக்க வேண்டும். எனக்கு 3 பேரப்பிள்ளைகள், சூப்பரான பேரப்பிள்ளைகள். தாத்தா தாத்தான்னு என் ரூமில் வந்தாங்கன்னா ஒரு தலைகீழ எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. நானும் எல்லாத்தையும் கொடுத்துருவேன், விளையாடுங்க. அவள் வந்து சத்தம் போடுவாள், இப்படியா அன்பா தாத்தான்னு கூப்பிடும். இப்போ தினமும் வீடியோவில் கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க, தாத்தா 27 டேஸ் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணுறீங்க, இங்கே வாங்க. டெய்லி நைட்டில் 9 o'clock ப்ரேயர். என் மனைவி என்ன பண்ணுவான், 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு வசனம் ஒப்பிக்கணும் தினமும். இங்கிலீஷில், தமிழில், ஹிந்தியில். எனக்கு பாவமாக இருக்கும், ஏம்மா பிள்ளைகளை இப்படி டார்ச்சர் பண்ணுறேன். ஆனால் அவங்க சங்கீதம் 23 இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தியில் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது அவங்க முகம்லாம் பிரகாசமாக இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். வாட் யூ ஆர் டூயிங், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் பிள்ளைகள் பார்ப்பாங்க.
பி எ மாடல், பி எ ரோல் மாடல். அந்த பிள்ளைகள் இப்பவுமே அந்நிய பாஷை பேசுவாங்க. நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அப்போது ஆண்டவர் சொன்னார், இதை இன்னைக்கோட நிறுத்தக்கூடாது, தலைமுறை தலைமுறையாய் இதை ஆசரிக்கணும். உன் பிள்ளை கேட்கும், என்ன இந்த ரத்தத்தை இது பண்ணி இந்த கறி சாப்பிட சொல்கிறீங்க, புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை. உன் பிள்ளைகள் இதை நித்திய உடன்படிக்கை கை கொள்ளணும். 25 பிள்ளைகள் கேட்டால், 26, 27 நினைக்கிறேன், உங்கள் பிள்ளைகள் கேட்டால் 400 வருஷம் உங்கள் தாத்தா பாட்டிலாம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு நாள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்க சொல்லி விடுதலை செய்தார். சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லணும். இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. உங்கள் சாட்சியை சொல்லணும். என்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது வருவாங்க. நான் யாருக்குமே ரிப்போர்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் என் பிள்ளைகள் ரிப்போர்ட் கேட்பாங்க. டேடி, எத்தனை பேருக்கு கண்ணு தெரிஞ்சது, எவ்வளவு பேய் ஓடிச்சு, எத்தனை மந்திரவாதி திருடங்க ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாம் கேட்பாங்க. அதை சொல்ல சொல்ல அவங்க 3 பேருமே மிஷினரி பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. சில நேரம் காரில் எங்கேயாவது தூரமாக போகும்போது, டாடி உங்கள் சாட்சியை சொல்லுங்கம்பாங்க. எதுக்குமா அப்படிமே, சும்மா சொல்லுங்க. என் சாட்சியை கேட்கும் பொழுதே கண்ணீரில் கண்ணீர் வரும். ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறார். நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி ஆண்டவர் 40,000 குடும்பம், 470 சர்ச்சு, 8 திருமண்டலம், இன்றைக்கி எவ்வளவோ ஆசீர்வச்சிருக்கார். பிள்ளைகள் கண்களில் கண்ணீர் வரும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் கொடுத்த சாட்சிகளை உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள் ஆண்டவரை நேசிப்பார்கள். உன்மேல் இருக்கிற என் ஆவி, உன் நாவில் நான் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் உன் மீதும் உன் சந்ததி மீதும் சந்ததியின் சந்ததி மேலும் விட்டு நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுங்க. கடைசியாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த கடைசி காலத்தில் உன் குமாரர் மீதும் குமாரத்தி மீதும், கேட்குறீங்களா எல்லாரும், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுக்க போகிறார். உங்கள் பிள்ளைகள் இயேசுவுக்கு தேவை. இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக உங்கள் சந்ததியை அவர் தேடி வந்திருக்கிறார். அவர்களை ரட்சிப்பார். அவர்களுக்கு புதிய இதயத்தை கொடுக்க போகிறார். அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி வரப்போகிறார். இப்பொழுதும் கூட இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் தொடப்போகிறார். வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். யோசேப்புகளாக தானியேலாக மாறுவார்கள். இந்த தேசத்தில் என்ன நடைபெறும், வரும் நாட்களிலே என்ன நடைபெறும் என்பதை உங்கள் பிள்ளைகள் சொல்லுவார்கள். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக ஒரு தீர்க்கதரிசியாய் மாற வேண்டும். உன் சந்ததி மேலே என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இங்கு இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். 45 வருடங்களுக்கு முன்பாக செத்து போக வேண்டும் என்று நினைத்த ஒரு வாலிபன் தேவதாசை ஒரு ஆலயத்தில் சந்தித்த தேவன் உங்களை, உங்கள் பிள்ளைகளை சந்திப்பார். எல்லாம் எழுப்பி நிற்போமா? தேங்க்யூ லார்ட். ஓ க்ளோரி டு காட். சீக்கிரமாக நன்றி ஆண்டவரே. க்ளோரி டு ஜீசஸ். க்ளோரி டு ஜீசஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒரு சில நிமிடங்கள். தேங்க்யூ லார்ட். ஜீசஸ், ஜீசஸ். எல்லா கண்களை மூடுவோம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடுங்க. இங்கே இயேசு வந்திருக்கிறார். முதலாவது இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். உங்கள் இதய பாரத்தை எல்லாம் எடுத்து போட போகிறார். அவர் காயங்களை கட்டும்படியாக வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, நீங்க சொன்ன வார்த்தைகளை நான் பேசினேன், நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் பேசினேன். இப்பொழுதும் நீர் இறங்கி வந்திருக்கிறேன்.
ஒவ்வொருவரையும் தொட்டருளும் ஆண்டவரே. எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை தொடும்படியாக இயேசு வந்திருக்கிறார். இயேசுவின் கரங்கள் உங்கள் மீது. எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A-323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. phone 9345675468.